அறியாம விடுமா எம்மோ சாமி எங்கதான் போயிருக்கீங்க தெரியல. ஒரு வாரம் நாளாவது 4 மணிக்கு ஒரு வாரம் வந்து பார்த்து எம்மோ எனக்கு அந்த சட்டத்துக்கு தான் போயிருப்பாரு. அதனால மாமா விட்டு போய் பார்த்து வரேன். போனா வா பானவர் குறைத்தீர்த்த மாயன் இப்பொழுது பாமாடுகளை பார்த்து இந்திய தலைமையை பார்க்கலாம். சாமி சாமி ஆமா என்னடா சாமி ஒண்ணு இல்ல, நீங்க சிம்மாசனத்தில் அமருங்க. யாரு வராங்கன்னு நான் கால் வர பார்க்கலாம். அரண்மனை வீரகாலம் இருக்கிறது. இது என்ன அனைத்து மறந்தவர்களா இருந்தாலும் மறந்துவிட்டால் என்னது மங்களாபுரி என்ற நாட்டிலே ஒரு பெண் திருமணமே வேண்டாம் என்று கடிகாரம் நடத்தியிருக்கிறார். சரி, ஆனால் பார்த்திபன் நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஆசைப்பட்டேன். சொன்னேன் அவரால் எப்படி மழை வேணாலும் கட்ட முடியும். ஆமா, ஆனால் உன்னால முடியாது. நான் சொன்னேன் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணாத நான் வரமாட்டேன். அந்த கர்ம மேல சத்தியம் உன் மேல சத்தியம் இல்ல. ஐவர் ராஜாக்கள் என் மேல சத்தியம் பண்ணியே பேசுகிறாங்க. அதனால என்ன செய்யணும்? நீங்க இப்போ அவனுக்கு வண்டி ஓட்டுறது அவன் சொல்றான். வண்டி ஓட்டுறா ஓட்டிட்டு தான் எனக்கு என்ன பண்ணுறது? அந்த வண்டிக்காரன் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவல இருக்கிறான். அதுக்கு நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னு வேணாம் சொல்லணும் தாத்தா. எல்லாத்தையும் நீங்க தூணி சரி, அவன் மனதை பரிசோதனை செல்கிறீர்கள். அப்படியாக சரி, நமோ நாராயண.
எப்படியா இருந்தாலும் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் பகை ஏற்படுத்திவிட்டோம். இதே காரணமாக வைத்து அந்த அசகாசுரனை அழைத்துக் கொண்டு வரணும். இப்பொழுது அசோகவனத்துக்கு சென்று அசகாசுரனை அழைத்துக் கொண்டு அந்த பெண் இருக்கும் தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் அழகுக்கும் நீதான் பொருத்தமானது. அவங்க 2 பேரும் ஏற்கனவே அவங்க 7-8 பொண்டாட்டி வச்சிருக்கிறான். அவங்களுக்கே அம்மா ஆசை இருக்கும்போது உனக்கு திருமணம் ஆகி பிள்ளையே இல்லை, நீ அந்த பெண்ணு மறுமணம் செய்யக்கூடாது. நீ அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு உனக்கு பிள்ளை பெற உண்டாக்கி உன் நாட்டுக்கு ஒரு வாரிசு தேர்ந்தெடுக்கலாம். 7-8 கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறவனே எனக்கு பொண்டாட்டி வேணும் உனக்கு பொண்டாட்டி வேணும் சண்டை இருக்கிறான். அதனால புறப்படு, அந்த மங்களாபுரி காலத்துக்கு சென்று கல்யாணத்தில் இருக்கும் மணிமேகலை என்ற பெண்ணை நீதான் மனம் முடிக்கணும். வா என்னோட எத்தனை நாளைக்கு இருக்குது உன் ஆசைக்கு எனக்கு விடவே மாட்டேன். உன்னை திருமணம் செய்ய விட மாட்டேன். பைத்தியக்காரனா பாத்துட்டு எங்க போனா அது நான் இது உனக்கு தகுதியா நீ மட்டும் எத்தினோனா கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் பண்ணா தவறு. இது எதுக்கு தெரியா? ஆமா, நீ எதுக்கு வந்திருக்க? ஆமா, காலை பிடிச்சிக்க வேண்டியது. அவன் எனக்கு வேணும். வேணுமா? ஆமா. ஏன்னா நீ சின்ன பையன். என்னத்தை பாத்துக்கிறேன்? இந்த பெண்ணுக்கு தான் சண்டை போட்டு நீ பாத்துக்கிறேன். அடித்து என்னையா மாமா, எனக்கு அவன் தான் வேணும். எனக்கு அவன் வேணும். யாரு? அவன் ஒரு மச்சான் கொண்டாடி யாரு?
அதிகாரத்தா பொண்டாட்டி ஆகிட்டீங்க. ஏய், ஒரு மாமா மட்டும் வந்து ஆகுது. மாமண்டலியா அதிகாரத்தா பசு போட்டு சிசுவா அவங்க பண்ணி இதுனால ஏய், அவங்க மட்டும் உனக்கு என்னடா? உங்களுக்கு எல்லாம் எனக்கு பாவீங்களா மாமா மச்சானுக்கு ஆள் இருக்கும். நமஸ்காரம். நமஸ்காரம். என் கால கூட்டிடுவேன். உன்னை கூட்டி வைக்கிறேன். அது கால கதை. யாரோட பொண்ணை கால உள்ள போறேன். அவனை சேர்த்து வைக்க போறேன். என் மனைவி எப்படி இருக்கு? மாமா விட்டு தர பாக்குறாங்க. எனக்கு எத்தனையோ மனைவி இருக்கிறாங்க. இருந்தாலும் அவன் சந்தி பிறகிட்டோம். இந்த பொடி பையன் ஒட்ட பையன் வாங்க ஏன் இந்த பெண்ணை அடைவதற்காகவே நான் வந்திருக்கிறேன். நீங்களே நியாயமா சொல்றேன். பரவாயில்லை. நான் விஜயபால நீ நூறு மாமா நான் ஒரு சாமி ஏய் மாடா ஏய் நீ என்ன பண்ண சொல்ல என்ன என் மத்தியான சிம்பாகிறதா என்ன ஒண்ணு சேர்ந்து பல்லவரே பல்லவரே அந்த மாடு
கழுவிடா கழுவிடா பெண்ணே, ஒரு கணவனுக்காகவே வந்திருக்கிறேன். அட பாவிங்களா ஏன்னா ஒருத்தி தானே உலகத்துல பொண்ணா இருக்கிறேன் சாப்பாட்டு ஒரு எரிபிடிச்ச நாய் மாதிரி ஆலையே உங்கள ஒரு மனம் தான் இன்னும் ஒரு மனம் தான் வந்திருக்கிற மரியாதை கேட்கணும் மரியாதை தத்தனைக்கு வந்து ஆத்தையோட அத்தான் என்று அழைத்தார். அடுத்த நான் பார்த்துக் கொள்ளலாம். அன்புடன் அழைத்துடு. இவர்களுக்காக நான் பறிந்து வருகிறேன். பார்க்கிறேன். நாரதா 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 சும்மா அந்த போறது புரியலையா கப்பலே கலந்து போயிருக்குது கண்ணாடி போல ஏமாத்துறோம் என்ன அவன் அழைச்சிட்டான்டா அடியா அடிச்சான் ஆமா ஒரு பையன் உங்க மேல கை வைக்குமா ஒரு பையன் தான் பாடிச்சான் ஒரே பையன் ஆசிட்டாங்க ஆமா நான் செய்யுது அத்தா அர்ஜுனா சாமி வந்திருப்பேன் உங்கள் இருவரையும் வெல்லும்பதற்கு பணம் கட்டுப்பாங்க என்ன காரணம் என்ன காரணம் அவன் வாங்கிய வரம் வாங்கிக்கிறேன் அந்த வரம் உங்க மச்சான் இருக்கிறாரு யாரு காப்பா சிவபெரும் ஆமா 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 கொடுத்துட்டாரு இதுக்கிட்டே வேலைதான் அதனால நீங்க எல்லாம் நினைத்தா அவன் வெல்லவோ கொள்ளவோ முடியாது இந்த அகிலத்திலே அருவியா இருக்கக்கூடிய ஒருவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும் அருவியா ஆமா உருவமே இல்லாத உருவம் இல்லாத அருவியாக இருப்பது எப்படி பிள்ளை பிறக்கும் நான் ஒரு காலத்திலே மோகனி வளர்த்துக்கிறேன் குழந்தை பெற்றிருக்கிறேன் சரி ஆனா உங்க வைத்தியனர் சிவபெருமான் ஆமா நெற்றிக்கண்ணாலே சரவண பையில் ஒரு குழந்தை ஏற்படுத்தினார் அது ஒரு குழந்தை உருவம் இருக்குது நீ உங்க மச்சான் சிவபெருமான ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணு சேர்ந்து ஆணுக்கு ஆணுக்குமே ஒரு பிள்ளை அது கையிலே பார்த்தீங்கன்னா உருவம் இல்லாத ஒன்றைக்கு குழந்தை மச்சான் சிவபெருமான் ஒரு தங்கை பார்வையை எடுத்துக்கொண்டு ஆகாய மாற்றமாக கேசரி மாற்றமாக வந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே அர்ச்சனா தேவி என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளாய் போட்டவர் இரு கரங்களையும் நீட்டி ஆண்டவனை அடைய வேண்டும் சிவனை அடைய வேண்டும் என்று அப்பொழுது எதிர்த்து கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே என்னையே மனதில் எடுத்துக் கொண்டிருக்கிறார் பார்வதா இப்படி ஒரு அழகான பெண்ணை பார்த்தாங்க என்று அவருடைய கடிதம் வெளிப்பட்டிருக்கிறது. அந்த கடிதம் பூமியிலே இருந்தால் பற்றி இருந்து பூமியை பட்டுகிறவாகிறது அப்படி என்று அது பூமியில் விழுவதற்கு முன்னதாக ஓடி வந்து அதை தடுத்து கையில் சாகக்கூடிய பலம் யாருக்கு இருக்குதுன்னா வாயுதேவன். சரி உடனே அந்த கலை என்று சொல்லக்கூடிய மான் வாகனத்திலே வந்து அவன் கருத்திலே கடிதத்தை வாயுதேவன் வாயுதேவா இதை என்னையே நடந்திருக்கும் பேரிடத்தில் ஒப்படைக்கிறது சொல்ல அக்கா சொல்லிட்டு போயிட்டாரு. வாயுதேவன் ஒரு மாங்கனியில் வைத்து அந்த வந்து அந்த அர்ச்சனா தேவி கருத்திலே கொடுக்க அதை அர்ச்சனா தேவி ஆலயம் புசித்த உடனே அங்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது 3.25 நாளிகை. அந்த உருவம் தான் அனுமன் மாருதி ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயர் வந்து அந்த ஆணிமனை அடிக்க முடியுமா? அவன் வர வைக்கிறது நான் சென்று வர வைத்தா போதும். நீ என்ன கேள்வி கேட்கலாம்? ஆமா 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 அடிச்சு அடி தலைகால புரியாம உங்கள் இருவரை கட்டமைத்து விட்டு அந்த அசகாசுரனை அசகா போல
அப்படியா? என்னமா இது அதிலும் பெண்பா பெண்பா நலனை அல்லவா இது பூசிப்பார்கள் என்று அழுதையில் சொல்லினார். அப்பொழுது திடீரென்று அசிரியர் வாக்கு ஏற்பட்டது. என்ன வாக்கு? ஆச்சாரே யாதொன்றுக்கும் கவலைப்படாது. உங்களுடைய வயத்திலே இந்த உலகமே மதிக்கத்தக்கதாக சிவனை தியானம் பார்த்தாரின் தாயாச்சாரி கேசரி சொல்லக்கூடிய பாரத நடத்திக் கொண்டு திருவேங்கடமலை சென்றார். திருவேங்கடமலை சென்று சதாகத்தில் அமர்ந்து கொண்டு சிவசிவா 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 என்று தியானம் செய்து கொண்டே இருந்தார். அப்போது பார்த்தார் நாயுடு, என்ன நாயுடு இந்த சின்னம் செய்தார்கள் எப்படி சிவனை தியானம் செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்தார் நாயுடு. என்ன செய்வா கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். என்னடா இது பகவானால் கிடைக்கப்பட்ட பகவத் பிரசாதங்கள் என்ன செய்கிறார்? பகவானால் கிடைக்கப்பட்ட பிரசாதம் என்று எவ்வளவு ஆனந்தமாக இருக்கின்றார். ஆனால் அடியலக்கும் கட்டளம் உமாபாரன் தகனமாக வருகின்ற பொழுது என்னடா இது இந்த குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவும் அடையாளம் பார்த்தார். எவ்வளவு ரம்மியமாக இருக்கிறது. ஆனால் இதை போன்று நாம் உருவத்தை மாற்றி விளையாடும் பார்த்தார் விளையாட்டு கற்றார். உன்னுடைய விருப்பம் என்று விருப்பம் என்று உருவத்தை மாற்றிவிட்டார். செய்தார்கள் மரத்துக்கு மரம் தாவும் விளையாடும் அப்படியாக இருக்கின்ற பொழுது அடையாளத்தில் கட்டுமே வீரியம் வெளிப்பட்டு கல்வன் சொல்லக்கூடிய வெளிப்பட்டு கீழே பார்த்தார் வைரியம் இந்த கல்வன் சொல்லக்கூடிய வீரியத்தை என்ன செய்ய வேண்டும்? கீழே விழுந்து விட்டால் அந்த தினத்திலே அந்த மாங்கனியை உலவாக ஆக்கி அந்த வடிவமைக்கும் கத்தன் வீரியத்தை வைத்து போட்டுவிட்டார். ஆனால் என்னுடைய தாயாரின் பகவானால் கிடைக்கப்பட்ட பகவத் பிரசாதங்கள் உண்டு வருகின்றார்கள். ஆனால் இருக்கக்கூடியது வடிவமைக்கும் கத்தன் வீரியமாயிற்று. ஆச்சரியம் மற்றே குளிர்ந்த மனத்தை சிவந்த கணிவை கொண்டு சென்று வெகு நேரமாக என்னடா இது? கிராம கூலியாக விளையாட்டிருக்கக்கூடிய ஐயா என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இதோ பரிசை கிராமத்தை சேர்ந்த எங்கள் ஐயா அவர்களுக்காக ஆஞ்சநேயர் வேலை படித்த எங்கள் ஐயா அவர்களுக்காக
அவர்கள் எல்லாம் வளர்ந்த ஆண்மையை என்றென்றும் அவர் குடும்பத்தோடு நலமாக முடிவுள்ள மதத்தை சிவந்த கடிகள் கொண்டு தெரிவித்து சென்றார். பார்த்தேன் என்னமாயிரம் பசி அதிகரித்து விட்டது என்று அனைத்து திசையில் பார்க்கும் பொழுது கீழ் திசையில் தக 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 என்ன செய்த இதுதான் நம்முடைய தாயா தெரிவித்து விட்டு சென்ற கேள்வி. என்ன செய்த ஒரே என்னவாயுது வருடத்திற்கு ஒருவரை நாம் தானே பிடிக்கிறவர்கள் இந்த தினத்தில் ஏதோ ஒரு சிறு குரங்கான சிறு பிடிக்கிறது என்று தேவேந்திரன் இப்பேற்பட்ட காரியத்தை செய்துவிட்டது என்று ஐராவதற்கு நிலையாக கொண்டு அச்சாயத்தில் ஓட்டோட்டம் ஒரே தாக்காக தாக்கிவிட்டார். மூச்சுக்கு கீழே விழுந்து விட்டேன். பார்த்தால் என்ற வாயிலே என்னடாது நம்முடைய பிள்ளை என்று அறிவிலிருந்து இப்பேற்பட்ட காரியத்தை செய்துவிட்டார் என்று ஒரு புகை அணிவாரத்தில் என்னை கொண்டு போய் வைத்துக் கொண்டு சென்றேன். தொடங்கி அவர்கள் அழுகடியும் செல்வார் இருக்கிறார். ஆனால் என்ன செய்தால் என்ற வாயிலே காற்று சஞ்சாரமே இல்லாமல் செய்துவிட்டார். எங்கிருமே காற்று ஸ்தம்பித்து விட்டது. அனைத்து வீடுகளும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. தூக்கத்திற்கு மூச்சு சுழிமாறு போனால் போச்சென்றார். தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. பார்த்தார்கள் மும்மூர்த்திகள் என்னடா இப்பேற்பட்ட காரியத்தை செய்துவிட்டாரே என்று அனைத்திடம் தேடி பார்த்தால் வாரத்தில் என்னை வைத்துக் கொண்டு கண்ணீர் மனுஷன் கொண்டிருக்கிறார். பார்த்தார்கள் மும்மூர்த்திகள் தேவா என்ன காரியம் செய்திருந்தார் இப்பேற்பட்ட காரியத்தை செய்துவிட்டார். காத்து சென்றார் என்னுடைய பிள்ளை எழுப்பி தந்தார். காற்று அதற்காக இப்படி செய்கின்றார் என்று பிரமதத்தை அப்போது வரப்பிரசாதம் கொண்டு அளித்தார். அப்பா கண்ணை உனக்கு இந்த பிரமதண்டத்தால் இறப்பு நேரம் வாழ்த்து விட்டார். படியலக்கம் காற்று பார்த்தார். என்னுடைய கையில் இருக்கப்பட்ட திருசோத்தால் இறப்பு நேரம் பஞ்சாயங்கள் சக்கரம் பஞ்சாயம் அனைத்து பணத்தை பெற்ற நிமித்தம் சும்மா இருப்பேன். பணத்தை வேரோடு பிடுங்குவது அடிப்பது மனம் ஓடு மட்டுமல்ல முடிவு செய்யக்கூடிய யாகம் பழம் தயிர் முடிவுகளெல்லாம் செய்வார்கள். சென்று அந்த கரைகளை துடைப்பேன். இந்த மரத்தை பெற்ற நிமித்தம் செய்துவிட்டது சாபத்தை கொடுத்து விட்டார்கள். அப்பா கண்ணு இப்பேற்பட்ட முதல பராக்கிரமசாலியான பலம் குட்டியத்து காலத்தில் யாதொன்றுக்கும் பயப்படாது. இதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. சூரிய தேவனத்தில் சூரிய ஐக்கியம் மந்திரத்தை கற்றுக்கொண்டாயால் பலம் அதிகரித்து சூரிய தேவனத்தில் சென்று ஆண்டவா தேவாவும் தேவா முனிகளில் பேர்பட்ட தாரத்தை பலம் குட்டிவிட்டது. நான் ஒரு வாய்ப்பு தெரிவித்தேன். அப்பா நான் ஒரு நாளைக்கு 48 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல பட்டமாக இருக்கிறார். எப்படியாவது அந்த மந்திரத்தை ஜெபித்து நான் எதிர்புறமாக இருந்து சென்று மந்திரத்தை ஜெபித்துக் கொண்டே பலம் அதிகரித்து விட்டது. பலம் அதிகரித்து விட்டது. வழிகாட்டி வளமாயிடுச்சு. தோற்றம் என்னை எதிர்கேட்டு ஐயோ என்னுடைய அண்ணன் செய்யக்கூடிய உமர் எவ்வளவோ இடுக்கு நடக்கின்றன தெரிவித்தார். இந்து முதல் தங்களுக்கு யுவராஜனாக இருக்கிறேன். பணிந்து செய்கிறோம்.
என்னுடைய தாய் தெரிவித்தார் எப்படின்னா உன்னை யாரும் கவசம் என்று தெரிவிக்கிறாரோ அவனுக்கு பணிப்பு செய்ய அதன் பிரகாரம் அந்த ராமராணி அவனுக்கு நாட்டம் கிடைத்தது அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறேன் அவனை பதித்து விட்டு பிரகாரம் கவனிக்கிறார் தசரத சுதனா ஜானகி மகனா இப்பேற்பட்ட தரிசனம் கண்டறியாத காட்சி அல்லவா இது பெரியோ தரிசனமே Hello.
காலிக்காமல் வாழ்க வாழ்க வாழ்க. கன்னியாகி கன்னியாகி கிரேதா கிரேதா தோமரை கலி என்று சொல்லி 4 யுகத்திலே கிரேதா யுகத்திலே தோன்றி கிரேதா யுகம் தாவர யுகத்திலும் ஆட்சி கொடுக்கக்கூடிய வரலாறு. அந்த ராமாயணத்தை முடித்து இன்று மகாபாரதத்திலே பங்கேற்றிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட உண்மை நாடி வந்த காரணம் பூலகத்திலே அசகாசூரன் என்று ஒருவன் இருக்கின்றான். பூலகத்தில் அசோகாபுரி நாட்டை ஆளக்கூடியவன். அசோகாபுரி நாட்டை ஆளக்கூடியவன் அந்த அசகாய சூரன் அவனை எப்படியாகிலும் அழிக்க வேண்டும் என்பதற்காக திட்டம் தீட்டி அவன் மனதை மாற்றி வரம் பெறும்படி நான் செய்து அவன் பெற்ற வரம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே அகிலத்திலே அருமையாக உருவமில்லாத ஒருவருக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளைதான் என்னை அழிக்க வேண்டும் என்று வரம் பெற்றிருக்கிறான். பெற்றிருக்கிறான். அப்படி பார்க்கும் பொழுது உன் தந்தை வாயுதேவனுக்கு நீதானே பிள்ளையாக பிறந்திருக்கின்றாய், வாயு புத்திரனாக. அதனால் நீ நினைத்தால்தான் அந்த அக்கிரமங்களை அழிக்க முடியும். அந்த ராமாயணத்தில் எத்தனையோ பேர்களை அரக்கர்களை கூட்டங்களை அழைத்தார். அப்பேற்பட்ட 10 தலை 20 கரம் அடைத்து ராமணேஸ்வரனையை நாங்கள் தான் அழைத்து இந்த பூவுலகத்திற்கு எடுத்துக்காட்டாக அக்கிரமத்தை எடுத்து இப்பொழுது அங்கே மங்களாபுரி என்ற நாட்டிலே ஒரு பெண் வந்திருக்கிறார். மங்களாபுரி என்ற நாட்டிலே ஒரு பெண் அந்த நாட்டு மன்னனுடைய மகள். அந்த நாட்டு மன்னனுடைய மகள் பதிவதனி என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பிள்ளை மணிமேகலை என்று அந்த மகளுக்கு மணிமேகலை என்ற ஒரு திருமணம் வேண்டாம் என்று அவள் உங்களுடைய உருவச்சிலையை வைத்து இவர்தான் நித்திய பிரம்மச்சாரி இந்த உலகத்திலே, இவரை தவிர வேறு எல்லாம் திருமணம் செய்தவர். ஆகினால் இந்த வாயுபுத்திரன் ஆஞ்சநேயனைத்தான் நான் வழிபடுவேன் என்று அப்படி என்றால் அந்த பெண்மணி இந்த நித்திய பிரம்மச்சாரியாக என்னையே மேற்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமனதை மாற்றி நான் தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று ஒருவருக்கு 2 இருவருக்கு 3 போட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த பெண்மணிக்கு என்னை பதிக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு இப்படி ஒரு போட்டி. ஆகினாலே அப்படி இதற்கு முதலாக போட்டியிட்டு சென்றவன் அர்ஜுனன், பாண்டவர்கள் அடிப்படைத்தவன் அர்ஜுனன். எப்படியெல்லாம் நடக்கின்ற வழியிலே நான் என்ன செய்தேன், என்னுடைய வாழை பிறகு நீட்டி விட்டேன். என்ன செய்தா இந்த வாழை நடக்கிறது வேண்டுமென்றால் முன்னால் நடக்கி பார்த்து விட்டேன். அவன் என்ன செய்தா தான் அலட்சித்து பார்த்தா அசைத்து கூட பார்க்க முடியவில்லை. அப்பொழுது அந்த ஆண்டவன் செய்தாவே அவனுடைய நலம் தெரியாமல் இப்பேற்பட்ட காரியத்தை உட்பட்டு விட்டார்கள். ஆண்டவன் பதிக்கக்கூடிய அந்த ஆண்டவனை துதித்தாயானால் இந்த வாழை நடக்காமல் தெரிவித்தார். அப்படி அந்த கர்வத்தை அடைக்கிற அன்னவன் இந்த பெண்மணிக்காக போட்டுக் கொண்டார். ஆகையினால் சுவாமி ஆச்சரியா பிள்ளையார் பிடிக்க போய் உங்களால் முடித்த கதை பாரத கதை. அந்த பிள்ளையார் பிடிக்க போகும்போது பிள்ளையார் தான் முதலாக வேதவியாசர் பாரத கதையை சொற்பொழிவு செய்ய அதை முதற்கடவுள் விநாயக பெருமான் தனது வலது பொம்மை எழுத்தாணியாக பாவித்து ஓலைச்சுவடியை எழுதி ஆரம்பித்தது பாரதம். 18 நாள் யுத்தம் முடிந்து பாரத போர் முடிந்த உடனே அக்கிரமம் அழிந்தது, தர்மம் நிலைநாட்டியது என்று சொன்ன உடனே அங்கே அந்த ரதத்திலே கண்ணன் செலுத்திய ரதத்திலே அந்த கொடியிலே நீங்கள் இருந்தீர்கள். அப்பொழுதுதான் தெரிந்தது அவர்களுக்கு குரங்காளால் முடிந்தது இந்த கதையை சொன்னார். அது பிள்ளையார் பிடிக்க போய் ஆஞ்சநேயரால் முடிந்தது பாரதம். அப்படிப்பட்ட பாரதத்தை அதுவும் செய்து முடித்தது. ஆனால் இப்பொழுது இந்த காரியத்தை உன்னை நம்பி இருக்கும் அந்த பெண்ணின் மனதை தேற்றி எப்படியாயிலும் அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை வழியை ஏற்படுத்த வேண்டும். அப்படின்னால் அர்ஜுனுக்கு திருமணம் செய்து நீங்கள் நித்திய பிரம்மச்சாரியாக சொல்ல தாங்கள் அறியாதது ஒன்றுமில்லை. இந்திர சந்திர குபேரன் என்று சொல்லக்கூடிய 3 உலகம். ஆனால் இந்த திருவிளையாடலே தங்களால் ஏற்பட்டது. ஆச்சரியா ராமாயணத்திலும் பாரதத்திலும் இடம்பெற்றவர் நாம் இருவர் மட்டும் தாங்கள் இல்லாத ஆகினால் இப்பொழுது புறப்பட வேண்டும். அந்த அசகாசுரனை அவனை அழித்து அந்த பெண்ணிற்கு மனமாவை ஏற்படுத்தி அர்ஜுனுக்கு திருமணம் செய்திருக்கிறார். தங்கள்
இருந்தாலும் வழிகாட்டுவதாயிற்று. அப்படியா? ஜெய் இந்த மிசையில் பஞ்சாட்சர கோடி பூமண்டலத்தை என்னுடைய புஜபலம் ஆக்கிரமம் தெரியாமல் ஏதோ வாய் வந்தவாறு படுத்துகிறார். நான் செய்தது தவறு என்று பாதத்தில் விழுந்து படுகின்றாயா? இல்லை எல்லாம் தவறாகி யுத்தங்களுக்கு முற்படுகிறாயா? மன்னாதி மன்னர்களான கடவுளான அந்த காந்தியோடும் கண்ணனும் என்னால் அடிபட்டு கட்டுண்டு இருக்கின்றார். நீ எவ்வாறு யானை வாயில் அகப்பட்ட கருவு கோட்கள் நின்று விட்டார்கள். பாம்பின் வாயில் அகப்பட்ட சேரையே நின்று விட்டார்கள். புலியின் வாயில் அகப்பட்ட நாம் நின்று விட்டார்கள். என்னுடைய கையில் அகப்பட்டவனை மீள்வது கடினம். அதனால் அகப்பட்டா
தண்டனை அனுபவித்துத்தான் அதன் அரண் மாதனின் பற்று பெற்றாலும் அகத்தை வென்றிடில் அழிந்திடும் அதனால் பெற்ற வனத்தை கொண்டு வழிபாடு செய்கிறாரவன் அதன் தரம் ஒழிந்தான் பாதகர்கள் சீதரானா மாமா எனக்கு ஒரு சிறிய சந்தேகம் ஒரு மச்சம் பொண்டாட்டி நீ ஆசைப்படணும் வந்து இது எந்த விதத்தில் நியாயம் அப்படியா திருவிளையாடலே திருவிளையாடு இருந்தாலும் உன்னுடைய மனதை கட்சி அதனால சோதித்து பார்த்தீங்க இத்தனை பேர் இருந்தோம் இந்த பெண்ணை எதுக்காக பார்க்க வந்தாருன்னா உனக்கு அந்த பொண்ணை திருமணம் செய்ய வைக்கதான் வந்தாரு. உன் மனதை பரிசோதிக்க பார்க்கும்போது எனக்கு வேணும் அவர் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன். பேச்சுக்கு தானே ஆண்டவா இவை அனைத்தும் தன்னுடைய திருவிளையாடல் என்பது உலக மக்கள் இருந்தாலும் உன்னோட பக்தை உன்னையே கோரி சர்வ சதாக்கரமும் என்னையே வதிக்கப்பட்ட அந்த பெண்ணு வந்து விட்டாயா என்னையே இந்த சோதனைக்குள்ளாக புவனோ மகிழ்ந்ததான்
வளமுடன் கன்னியாக வாழி மாநில ஆட்சியாளருடைய நினைவாக வாழ்வை தவிர நிச்சய பிரம்மச்சாரியார் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன் மாணவர்களாக இருந்து மூவரும் சோதனை செய்தார்கள். ஆண்டவன் இருக்கிறார். நான் விட்டதான் முடியாது. மாணவர்களாக சொன்னார். ஆண்டவர் துணையில்லாமல் ஒரு பருவமனை சென்று வாழ முடியாதமா சொல்வதற்கு தேசத்தை அனுபவிக்க வேண்டிய வேலையை அத்தனையே கெடுத்துக் கொண்டிருக்கிறார். சிற்றின்பத்தில் இருக்கால் சிற்றின்பத்தை அனுபவித்தால் ஏன் இடத்தை ஆண்டவனை அடையும் என்று சொன்னார். மறுத்துவிட்டேன். அந்த முடிவுக்கு நான் பெற்றுக்கொண்டு நடக்கிறார். இவனுக்கும் அந்த ஆண்டவன் ஆட்சியிலே உனக்கு திருமணம் செய்வார். அன்று என்னிடத்தில் நீ போட்டியிட்டார் சுவாமி, எனக்கு ஒருவேளை திருமணம் நடந்துவிட்டால் அந்த ஆஞ்சநேயர் மட்டுமே தெய்வமில்லை, நீங்களும் காலம் முழுவதும் எனக்கு தெய்வம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் தோற்றுவிட்டால் உங்கள் உபநயத்தை நீங்கள் என் கண்முன்னே அறுத்தெறிய வேண்டும் என்று தெரிவித்தார். என் உபநயம் அறிந்தாலும் பரவாயில்லை, உன் கழுத்திலே மாங்கல்யம் ஏற வேண்டும் என்று மனப்பூர்வமாக இந்த கதையை நான் தான் ஏற்படுத்தேன். இயக்கத்தை அனுபவிக்க வேண்டும் எனக்கு அப்படியா? திருமணம் ஆகிவிட்டது. திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இப்போது சதிபதியாக சந்தோஷமாக இருக்கிறார். மங்கள சுபமசுடன் மாறி
அன்பார்ந்த பெரியவர்களை தாய்மொழி நாடுகளாக செய்கிற மக்களை முன்னே சேர்க்கிறவாகிய கனவான்கள் நீதிவான்கள்